அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த செய்தியை கேட்க அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பாடலை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நீங்கள் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமானபடியினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து குடைகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி எதை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நிலையிலிருந்து அவருடைய சிறையிருப்பை திருப்பும்போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வேன் என்கிறத அவர் சொல்கிறார். முந்தின வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் 70 வருஷம் பட்டணத்தை இழந்து, வீட்டை இழந்து, ஆலயத்தை இழந்து, வயல் நிலங்களையெல்லாம் இழந்து அந்நிய தேசத்தில் சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறையிருப்பு என்று சொல்லும்போது அது ஒரு அடிமைத்தனம். நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற வேளைகளில் தேவன் நம்மளை முற்றிலுமாக அழித்து போட விருப்பமில்லாதவராய் இருக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார்? சிறையிருப்பை அனுமதிக்கிறார். சிறையிருப்பு என்று சொல்லும்போது நாம் சுதந்திரம் இல்லாமல் கட்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. தேசத்திலே அடிமைகள் போல இருக்கிற ஒரு நிலை. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் தேவனுக்கு விரோதமாக நாம் துணிகரம் கொள்ளும்போது தேவன் நம்முடைய எல்லா வழிகளையும் அடைத்து போடுகிறார்.
ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய குரலை கேட்க முடியாது, தேவன் பேசுகிறத உணர முடியாது, நாம தேவனோடு பேசுவதற்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது. இப்படி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட போல ஒரு நிலை. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா வழியும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறதா? ஆலயத்துக்கு போகிறேன், வசனத்தை கேட்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு எல்லாமே அடைக்கப்பட்டது போல தெரிகிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. அந்த சிறையிருப்புக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்தில் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக செய்த பாவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம மனம் திரும்பினால் தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். மாற்றும்போது என்ன செய்கிறார் பாருங்க, ஆடல் பாடல் சத்தத்தை புறப்பட பண்ணுவார். அவர் என்ன செய்கிறார், நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். நம்ம குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார். நம்மளை மறுபடியும் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நம்முடைய தலையை தேவன் திரும்பவும் உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை. 20 வசனத்தை கூட பாருங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். எப்படி ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா? ஒரு தேவ பிள்ளையினுடைய மனம் திரும்புதல் தேவனையே மாற்றி விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஏதோ ஒரு சில காரியங்களில் விழுந்து போன உங்களை இன்றைக்கி ஒப்பு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் சிறையிருப்பை மாற்றி உங்களை திரும்பவும் எழுப்பி உங்கள் பிள்ளைகள் முன்போல இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர ஒரு மனம் திரும்புதலின் இருதயத்தை எங்களுக்கு தந்திரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.